ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாண்டர் சைக்கிள். இன்றைக்கி நம்ம ஏலகிரி ட்ரிப்பு போக போகிறோம். ஆக்சுவலி பிளான் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் 7 மணிக்கு கிளம்பிருக்கணும். நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தெரில 7:20 ஆகிடுச்சு. இன்னும் வரேன்னு சொன்னவன் இன்னும் வரல. இங்கேருந்து வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஏலகிரி போனோம். இங்கேருந்து ஒரு 4.5 hours ஜேர்னின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு கிளம்பி எப்போ போய் ரீச் ஆகி. கைஸ் அவன் வந்துட்டானா, நம்ம கிளம்பி போக போகிறோம். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் எஸ், இதுதான் என் சிஸ்டர். இவங்களும் நம்ம கூட ட்ரிப்புக்கு வராங்க. இங்கேருந்து வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஏலகிரி போக போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த கார் ஒன்று, இன்னொரு கார் என் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வரான். அந்த கார்லேயும் போக போகிறோம். வாங்க போகலாம். போகலாம் போகலாம். Hello. Hey, hi. How are you? Hi, Anu. Anya. காலையில் 8 மணிக்கு கிளம்பின உடனே யாரும் சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் போகிற வழியிலே ஹைவேல எங்கேயாவது சாப்பிட்லான்ட்டு இந்த ஹோட்டலில் பார்த்தோன்னே இங்கே நிறுத்திட்டோம். இங்கே 1000 ரூபாய் ஆயிடுமா? ஹோட்டல் பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி வந்தது வந்துட்டோம், சாப்பிட்லாம், நல்லாவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தோசை, இட்லின்ட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி நல்லாவே இருந்துச்சு. ப்ராபப்ளி இதுதான் ஒரே ஒரு ஸ்டாப்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே நிறுத்த மாட்டோம். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக ஏலகிரி தான். तो इसमें से एक लाना है। हाय बोल लो। हाय चीज बॉल्स के दिखला लो। Say hi. Say hi. Hi, bol. Hi, bol. Say hi. Say hi. Hi. High five. காலையில் சீக்கிரமாக எழுந்ததுனால எல்லாருக்கும் சரியான தூக்கம். கொஞ்சம் நேரம் அப்படியே பாட்டி கேட்டுகிட்டே தூங்கிட்டோம். அப்புறம் முடிச்சு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஆம்பூர் பிரியாணியில் ஒரு ஸ்டாப் போட்டு போகலாம், எப்படியும் அங்கே பிரியாணி ரெடியாக இருக்கும், ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். ஆம்பூர் பிரியாணி நிறுத்திட்டு சும்மா 2 பிரியாணி மட்டும் வாங்கிக்கிட்டோம். 2 மட்டன் பிரியாணி டேஸ்ட் பார்க்க. இப்போ நாங்கள் போகிறது ஏப்ரல் மாதன்றதுனால இது ஆஃப் சீசன். ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நாங்கள் ஒரு ஏர்பிஎன்பி பார்த்துருந்தோம். எப்படியும் வெளில சுற்ற முடியாது அதிகமாக வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூலோடு இருக்கிற மாதிரி ஒரு ஏர்பிஎன்பி புக் பண்ணோம். அண்ட் இந்த ஏர்பிஎன்பி பேர் வந்து ஈகோ வில்லேஜ். இது வந்து ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆனால் என்ன, அந்த ரோடு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ கவர்மெண்ட் ஒர்க்குனால அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. கூகுள் மேப்ஸ் ஃபாலோ பண்ணி போனாலும் எங்களால் கரெக்டாக போக முடியல. அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு கால் பண்ணி அவர் எங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போனார். கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோடிங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் இது இருக்குது. ஒரு தனி செக்லூடட் ஏரியாவில், ப்ரைவேட் ஏரியாவில், ஹில் பக்கத்தில் இது இருக்குது. பட் ட்ரோனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இந்த இடம். அண்டு சீசன் டைமில் வந்தீங்கன்னா, அந்த டிசம்பர் ஜான் டைமில் வந்திருந்தீங்கன்னா இந்த கிராஸ் ஃபுல்லாகவே க்ரீனாக அந்த அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் சம்மர் டைமில் வந்ததுனால கொஞ்சம் எல்லாம் காஞ்சி போயிருந்தது. பட்
மற்றபடி வில்லான்னு சொன்னும்போது பக்காவாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் வந்து ஒரு தனி டூப்ளெக்ஸ் வீடு தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 7 பேர் தங்குற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஹாலு, கிச்சன், 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும். அதுவும் இல்லாமல் எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே தனியாக பால்கனியும் வந்துடுது. இதில் ஒரு கிச்சனும் வரும். இதில் வந்து கெட்டில், அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடு ரொம்பவே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்டு எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. லைக் பசங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கும் நாங்கள் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுறதுக்கும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நாங்கள் கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எல்லா பெட்ரூமும் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக பெருசாக தான் இருந்தது. 7 பேர் தங்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் வந்து செக்இன் பண்ணதுமே எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க ரூம்ஸை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 2 பேர் வந்து லஞ்ச் வாங்கிட்டு வந்து போயிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் போய் ரீச் ஆகவே ஒரு 1 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ செம்ம பசியில் இருந்தோம். ஆம்பூர் ஸ்டார்லேருந்து 2 மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். அது எப்படியும் எல்லாருக்கும் பார்த்தாலும் தெரியும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏலகிரியிலே பிரியாணி வாங்கிட்டும் வந்தோம். எல்லோரும் செம்ம பசியில் இருந்ததுனால டக்குன்னு அவங்க ரூமை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா வெயில் வந்து செம்ம பீக்கில் இருந்தது. சார் அப்புறம் தூரத்தில் பார்த்தா ஒரு இடத்துல ஒரே ஸ்மோக்காக இருந்தது. என்னடா இது, இந்த இடத்துல ஒரே ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனை விட்டு பார்க்கலான்ட்டு ட்ரோனை பறக்க விட்டோம். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஏதோ அவங்க நார்மலாக பண்ணுறது தானா. அங்கே பக்கத்தில் விசாரித்தா சொன்னாங்க அது வந்து ஃபயர்லாம் கிடையாது, நார்மலாக பண்ணுற ஒரு விஷயம் தானே. அது என்ன மேட்டர்னு சரியாக சொல்லலாம் அவங்க. பட் இந்த வியூ வந்து நிஜமாக சொல்லி அவனும் செமையாக இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரேண்டமாக கூகுள் மேப்லேயே பார்த்துட்டு இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க்குன்னு ஒன்று பார்த்தோம். இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து அடல்ட்டுக்கு 230 rupees சார்ஜ் பண்ணாங்க. குழந்தைகளுக்கு வந்து அப் டு 3 years வரைக்கும் ஃப்ரீயாகவே போகலான்னு சொன்னாங்க. ஸோ இந்த பார்க்குக்கு நாங்கள் வந்தோம். அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். அந்த டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணு. ஏழு பேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அவ்வளோவா இல்லை. பட் நார்மலாகவே இவ்வளோ பேர்ட்ஸ் தான் இருக்குமா.
அல்பானிக்கு விளையாட்டு சாப்பிட்டது போதும் கிளம்புங்க. போறீங்களா? போய் சொல்லுங்களேன் முடியல. நாங்களாம் குழந்தைங்க மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். லைக் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மேலே வந்து உட்காந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. காலில் இருக்கிறது தள்ளி விட்றா. இது தெரியும் பாரு, இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. காய எடுப்புடா, இறக்கடாதா. சார் என்ன பண்ணுறீங்க? காது கடிக்குதுடா. க்ளீன் பண்ணு. என்ன பண்ணுது இது? ஒன்றும் பண்ணாரா? காதில் முடியெல்லாம் பிடிச்சிட்டு. பேர்ட் பார்க் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் இதுக்கு அந்த ஃபுட்டு கொடுத்துருக்கலாம்ல? டக்லிங்ஸ். சாப்பிடுதுன்னு நினச்சிச்சு. இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இது எல்லாமே டிக்கெட் ப்ரைஸ்லேயே இன்க்ளூடட். எதுக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். எல்லாம் மூந்து பார்த்துனுங்கிறாரு. சாப்பிடுங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர சீனிக்காக இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங்காக போனதுனால அது சன்செட் டைம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது அங்கங்க. பட் இருக்கிற பிளான்ஸ்க்கு வந்து அந்த சன்செட்டோட பார்க்கும்போது நல்ல கலர் பூஸ்ட் ஆகி பயங்கரமாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரீ வாக் பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப ஆசையாக வந்தேன். நாங்கள் ஆஃப் சீசனில் போனதுனால பெருசாக கூட்டம் இல்லை. பட் நான் நல்லா சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அடல்ட்ஸ்க்கும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் விளையாட நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க. கிரிக்கெட், பாஸ்கெட் பால், அப்புறம் சில பசில் மாதிரி கேம்ஸு, அப்புறம் டாட் கேம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினோம். ஜாய் ஒரு கிளிப்பை மாட்டிருக்கடா. சின்ன பையன் ஜாய் ஏமாத்திட்டீங்களா? நான் பாருங்க எங்கள் கூட வந்து கிட்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ட்ராம்பலின், அப்புறம் இந்த கிட்ஸுக்கு தேவையான எல்லா கேம்ஸும் வச்சுருந்தாங்க. ஷட்டில் இருந்துச்சு, அதுவும் விளையாடணும். எல்லோரும் விளையாடி முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்டோம். நானும் ஒரு இடத்துல டயர்டாகி உட்காந்துட்டு அப்படியே அந்த சன்செட், அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் விளையாடி டயர்டாகி வீட்டுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம். அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சதுலேருந்து ஒரு செம்ம டயர்டாகிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சது. நாங்கள் தங்கின ஏர்பிஎன்பிலே வந்து அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம்.
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி, சப்பாத்தி, சிக்கன் கறி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வேறு சிஎஸ்கே மேட்ச்சு. ஸோ மேட்ச்சை போட்டுட்டு மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பயங்கர டயர்ட்னால தூங்கிட்டோம். அடுத்த நாள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வேறு பிளான் பண்ணியிருந்தோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.